प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवती अष्टादशाध्यायिनीम् अम्बत्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी. சங்கராச்சாரியார் உபதேச சாகஸ்வி என்ற நூலில் சப்த பூமிகா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. பஞ்சதசியில் அதையே வித்யாரண்ய சுவாமி மிக விரிவாக சப்த பூமிகா என்பதை பற்றி சொல்கிறாரு. சப்தம்னா 7, பூமிகானா நிலைகள். 7 நிலைகளை ஒருவன் கடக்கிறான் ஞானத்தில். இந்த 7 நிலைகளை உதாரணமாக இந்த 10ஆம் அவன் வைத்து வித்யாரண்யர் விளக்குறார். முதல்ல 10ஆம் அவனுக்கு ஒரு அஞ்ஞானம், தெரியல. 10ஆம் அவன் இல்லை, 10ஆம் அவனை காணோம். 10ஆவனை பற்றி ஞானம் இல்லை அவனுக்கு. 10ஆம் அவன் எங்கேங்கிற இருக்கிறானா இல்லையாங்கிறத பற்றி அவனுக்கு தெரியல. அதனால் 10ஆம் அவனை அவன் அறியவில்லை. அது முதல் பூமிகா. அதனால் அவன் ஒரு முடிவு கட்டுறான். 10ஆம் அவன் இல்லை, 10ஆம் அவன் தெரியலங்கிறது தான் முதல் முக்கியம். 10ஆம் அவன் தேடுறான், தெரியலங்கிறதுனால இல்லைன்னு ஒரு முடிவு வர முடியுமா? எங்கேயாவது இருக்கலாம்ல. ஆனால் அவன் அந்த தெரியவில்லை அப்படிங்கிறது ஆவரணம், அஞ்ஞானம். அதனால் அவன் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு கட்டுறான். அது நம்ம விட்சேபம் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல அஞ்ஞானம், அதனால் ஒரு ஆவரணம், அவன் இல்லை, அவன் இறந்து விட்டான் அப்படிங்கிறத விட்சேபம். அவன் காணோன்னு சொல்ல கூட பரவாயில்ல, இறந்து விட்டான்னு முடிவு கட்டுறது விட்சேபந்தான். மனசில் இருக்கக்கூடிய விபரியம், விபரீத பாவனை. இது வரைக்கும் 3 ஸ்டேஜ். அப்போது ஒருவர் சொல்கிறார் 10ஆம் அவன் இருக்கிறான் அப்படின்னு. உடனடியாக அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது, விட்சேபெல்லாம் குறையுது, ஆவரணம் இருக்குது. இன்னும் விட்சேபம் போயிடுச்சு, அப்பா அவன் கிடைச்சிட்டான். அது பரோட்ச ஞானம் அப்படிங்கிறோம். இருக்கிறான் அப்படின்ற ஒரு அறிவு. அது நான் தான் இன்னும் தெரியல, அது அபரோட்ச ஞானம். அவன் தானே நான், தத் துவமசி. அப்போது அடுத்ததாக நீ தான் அந்த பிரம்மம் அப்படின்னு அவர் தெரிவிக்கும்போது, நீ தான் அந்த 10ஆம் அவன் தெரிவிக்கும்போது அவனுக்கு அபரோட்ச ஞானம் வருது. அபரோட்ச ஞானங்கிறது இருக்கிறான்ற ஒரு தெளிவுக்கு தாண்டி அது நான் தான் அப்படின்னு. இருக்கிறான்னு தெரிஞ்சால் கூட இன்னும் கிடைக்கல இல்லை கையில். இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அவன் தெரிகிறான். உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனி வச்சோம்னா அது எப்படி நமக்கு தெள்ளன்னு தெரியுதோ அது போல் நமக்கு நாமே இருக்கிறேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த அபரோட்ச ஞானத்துக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறது. இனிமேல் அவனுக்கு 10ஆம் அவனுக்கு தேட வேண்டிய நிலையே இல்லாத ஒரு நிலை அடைகிறது.
இப்படி 7 நிலைகள் அவர் சொல்கிறார். நமக்கு முக்கியமானது இந்த பரோட்ச அபரோட்ச அந்த நிலையை தான் நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கெல்லாம் சப்த ரீதியாக ஸ்ருதமாக கேள்வி ஞானமாக பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று என்று தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று. இது பரோட்ச ஞானம். அந்த ஆத்மா நான், எனவே நான் தான் பிரம்மம் அப்படிங்கிறது அபரோட்ச ஞானம் ஆகிடும். இப்போது தோன்பத விசாரத்தினால அவன் ஆத்மாவை அபரோட்சமாக அனுபவிக்கிறான். இன்னும் அவனுக்கு பிரம்மங்கிறது ஒன்று பரோட்சமாக தான் இருக்குது. அது தத்பத விசாரத்தினால பிரம்மத்தினுடைய உண்மைத்தன்மையை அறிகிறான். அப்போ கூட அது பரோட்சமாக தான் இருக்குது. அசிபதத்தை விசாரிக்கும் பொழுது தான் தத்துவமசியில் அவனுக்கு நான் தான் அதுங்கிறது ரெண்டுமே அபரோட்சமாகிடுது. ஆத்மாவை அபரோட்சமாக அறிவதுங்கிறது ஒன்று தான். ஆனால் பிரம்மங்கிற பரோட்சமாக இருக்கக்கூடிய கடவுளை படைத்தவர் எங்கோ இருக்கிறார், ஏதோ இருக்கிறார் அப்படின்றத அது நானே அப்படின்னு புரியணும். இது பேர் அவ்யவகித ஞானம். ஒரு பொருள் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இருக்குது இல்லையா? அப்போ இங்கே எத்தனை பொருள் இருக்குது? ஒரு பொருள். ஒரு இடத்தில் ஒரு நேரத்தில் ஒரு பொருள் தான் இருக்க முடியும். ஆனால் இதே இடத்தில் இன்னொரு பொருள் இருக்கலாம், ஆனால் வேறு நேரத்தில். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்தில் இந்த பொருள் இந்த இடத்தில் இருக்குது, இந்த நேரத்தில் இருக்குது, 9:20 இருக்குது. அப்போ எத்தனை பொருள் இருக்கும்? ஓரிடத்தில் ஒரு பொருள், ஒரு நேரத்தில் ஒரு பொருள் தான் இருக்கும். ஆனால் ஓரிடத்தில் 2 பொருள் இருக்கலாம் வெவ்வேறு நேரத்தில். ஒரே பஸ் ஸ்டாண்டில் 2 பேர் வெவ்வேறு நேரத்தில் இருக்கலாம். ஒரே நேரத்தில் 2 பேர் வெவ்வேறு இடத்துல இருக்கலாம் இல்லையா? ஆனால் ஓரிடத்தில் ஒரு நேரத்தில் ஒருத்தன் தான் இருக்க முடியும். அப்போ எத்தனை பொருள் இருக்காங்க? ஒரு பொருள் தான். அப்போ எது காலத்தாலும் இடத்தாலும் தள்ளி இருக்குதோ அது விவகிதம் அப்படிங்கிறோம். வியவஹிதம் எது காலத்தாலும் இடத்தாலும் தள்ளி இருக்கணும். ஒருத்தருக்கு 80 வயசில் தான் ஃபுல் பென்ஷன் தராங்கன்னு வைங்க. அப்போ அந்த ஃபுல் பென்ஷன் வர்ற வரைக்கும் அவர் காலத்தால் வெயிட் பண்ணணும் இல்லை? இப்போ அவருக்கு ஏதோ பார்ஷியல் பென்ஷன் கொடுக்குறாங்க. 80 முடிஞ்ச பிறகு தான் சார் உங்களுக்கு ஃபுல் பென்ஷன் தருவோம் அப்படின்றதுக்காக அவர் ஃபுல் பென்ஷன் பெறுபவராக மாறுவதற்கு கால இடைவெளி இருக்குது. அது அந்தரம்ங்கிறோம். அந்தரம், காலாந்தரம், காலாந்தரம். சில பேர் காசிக்கு போன பிறகு தான் அது கிடைக்கும் அப்படின்னா அது தேசாந்தரம் ஆகிடும். ஒருத்தருக்கு இப்போதே இங்கேயே இருக்குதுன்னா அது கால தேச அவாந்தரம், அற்றது. அதுதான் அவ்யவகிதம் அப்படிங்கிறோம். அவ்யவகிதம். ஒரு பொருள் ஓரிடத்தில் ஒரு காலத்தில் ஒன்று தான் இருக்க முடியும். இங்கே ஆத்மாவும் இருக்கிறது, பிரம்மமும் இருக்குதுன்னா அந்த இரண்டும் காலத்தால் தள்ளி இருக்கிறதா? இல்லை. இடத்தால் தள்ளி இருக்குதா? இல்லை. அப்போ நான் ஒன்று தானே இருக்க முடியும். அப்போ 2 ஒன்றா தானே இருக்கணும். ஆத்மா தான் பிரம்மம். இந்த விசாரணை செய்த பிறகு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பரோட்சத்தினால் இருக்கக்கூடிய விட்சேபங்கள்லாம் போகுது. பரோட்ச ஞானத்தில் முதல்ல விட்சேபம் போகுது. 10ஆம் அவன் இருக்கிறான்னு சொன்னவொடனே அவன் தேடுறதை விட்டுட்டான். ஆனால் கிடைச்சிதான்னா தெரியல. அப்போது விட்சேபம் நீங்கிடுச்சு. ஆவரணம் என்ன இருக்குது? அவன் யார், எங்கே இருக்கிறான்? காலத்தால் எங்கேயாவது இருக்கிறானா? 10 மணிக்கு மேலே வருவானா? இடத்துல தான் எங்கேயாவது மறைஞ்சிருக்கிறானா அப்படின்னு காலத்தால் இடத்தாலும் அவன் விலகி தள்ளி இருப்பதாக
அவன் நினைக்கிற வரைக்கும் அது பரோட்சம்னு பேர். நம்மகிட்ட இப்போ இருக்கிற நான் பிரம்மங்கிற ஞானம் காலத்தாலும் இடத்தாலும் தள்ளி இருக்கின்ற உணர்வா அல்லது அவ்வியவகித ஞானமாக இருக்கிறதா? அதை நீங்கள் பரிசோதனை பண்ணணும்ல. அந்த பரிசோதனைக்கு பேர் தான் நிதித்தியாசனம். தினமும் நம்ம இந்த பரிசோதனை செய்யாமல் இருக்கக்கூடாது. சிரவணம் முடிஞ்சுது, மனனமும் முடிஞ்சுது, ஆனால் பரிசோதனையை இன்னும் நாம் செய்யலை. நமக்கு தான் நாமே பரிசோதனை செய்யும். இப்போ நான் என்ற ஒரு உணர்வு என்கிட்ட இருக்கு, அந்த இடத்துல தானே பிரம்மம் இருக்க முடியும், அந்த இடத்துல தானே ஆத்மா இருக்க முடியும். அது வேறு இருந்ததுன்னா இப்போ நான் வேறு ஆத்மா வேறுன்னு ஆகிடும், நான் வேறு பிரம்மம் வேறுன்னு ஆகிடும் இல்லையா? அப்போ நானுங்கிற இடத்துல தான் அது இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு பொருள் தானே இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? ஒரே இடத்துல ரெண்டு பொருள் வைக்க முடியாதுங்கிறதுனால, ரெண்டு பொருளாக்கிறதுனால இன்னும் காலத்தால் நான் அடையவில்லை, இன்னும் எனக்கு பக்குவம் வரவில்லை, நான் இன்னும் பிரம்மமாக முடியலை, அது வெளியெல்லாம் சொல்ல முடியாது, இன்னும் எனக்கு நேரம் இல்லை, இன்னும் உங்களுக்கே நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பிரம்மம், அதாவது உங்களுடைய அளவற்ற தன்மை, உங்களுடைய சொரூப ஆனந்தமானது இன்னும் 80 வயசுக்கு அப்புறம் தான் கிடைக்குங்கிற கால இடைவெளியும் இல்லை, குருநாதர் அருகில் இருந்தால்தான் அது கிடைக்கும், வீட்டுக்கு வந்தால் போயிடும் அப்படின்ற இடைவெளியும் இருக்கலாமா? இருந்ததுன்னா அது பரோட்ச ஞானம்னு தான் அர்த்தம். அப்போது நான் என்ற இடத்துல தான் பிரம்மம் இருந்தாகணும். அங்கே ரெண்டு பொருள் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. எனவே நான் ஒரு முடிவு கட்டணும், நானும் பிரம்மம் ஒன்றுன்னு அறிஞ்சிக்கிறீங்க இல்லையா, உணர்றீங்க இல்லையா? அது பேர் சாட்சாத்காரம். இது பேர் சாட்சாத்காரம், அபரோட்ச ஞானம். நேரடியாக நான் எனக்கு நானே கண்டுபிடிச்சது. யாரோ சொன்னாங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்கன்றதெல்லாம் இல்லை. யாரோ கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க, சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு தான் பத்திரங்க கண்டுபிடிச்சிட்டோம், உங்கள் பத்திரம் கிடைச்சிருச்சு, நீங்கள் தான் அந்த 10 ஏக்கர் பூமிக்கு சொந்தக்காரர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கையில் பத்திரத்தை வாக்கி உங்கள் பேர் இருக்குதான்னு பார்க்கணும் இல்லை? அங்கே பார்க்கணும், எழுத்தெல்லாம் கூட்டி கூட்டி முன்பக்கம் பின்பக்கம்லாம் தேடி தேடி பார்க்கணும். நம்ம ஸ்பெல்லிங் தானே எச்சி அதிகமாக போட்டாங்களா, கரெக்டாக போட்டிருக்குறாங்களா, தெரு பேர் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். அதில் ஒரு மிஸ்டேக் வந்துக்கூடாதுல்ல. அந்த பரிசோதனைன்ற அந்த சோதித்தும் அந்த சோதனையை நம்ம செய்யணும். அந்த சமயத்தில் எப்பொழுது உங்களுக்கு அந்த ஆவரணம் நீங்குதோ, அந்த ஆவரணம் தான் காலத்தாலும் இடத்தாலும் உங்களை பிரித்து வைக்கிறது, உங்களையே உங்களிடமிருந்து பிரித்து வைக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு இந்த நிலைக்கு பேர் சமாதின்னு பேர். யார் ஒருவன் சாட்சாத்காரமாக தன்னை பிரம்மம் என்று சத்திய புத்தியோடு எந்தெந்த விபரியமும் விபரீத பாவனையும் இல்லாமல் உணர்ந்து விட்டானோ, அந்த நிலையை தான் நாம் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமாதி நிலை நமக்கு இருக்குதா இல்லையா? அது தியானத்தில் அமர்ந்தால்தான் சமாதி அப்படின்னா அது சமாதி கிடையாது. எல்லா நிலையிலும், தூக்கம், கனவு, நனவும் எல்லா நேரத்திலும் சமாதி இருக்கணும். இந்த நிலை எப்படி இருக்குதுன்னா, ஒரு மரக்கிளை இயல்பாகவே இப்படி வளைஞ்சி இருக்குதுன்னு வைங்க. அந்த வளைவு எந்த பிரயத்தனமும் இல்லை, அது இயல்பாகவே அப்படி வளைஞ்சு. இன்னொருத்தர் அதை வளைச்சி பிடிச்சிருக்கிறார், அது ஒரு எத்தனத்தினால முயற்சினால் அது இப்படி பிச்சிருக்கிறார். விட்டால் என்ன ஆகும்? போயிடும். அப்போ ரெண்டு விளைவுகளை பார்க்குறோம், வளைவுகளை. ஒரு வளைவை இயல்பு, இன்னொன்று எத்தனம். அப்போது நிதித்தியாசனம்ங்கிற தியானத்தினால் நீங்கள் அந்த சமாதியை அனுபவித்தால் அது எத்தனம், கிளையை வளைச்சி பிடிச்சிருக்கிற மாதிரி. அந்த தியானத்தை விட்டு விலகிட்டோம்னா அது மறுபடியும் போயிடும். எப்பொழுது அது இயல்பாகவே வளைந்திருக்கிற நிலை வந்துடுச்சோ, அதாவது
இந்த நிலை ரெண்டுத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா, அனாத்மக விருத்தி ரூப ஆவரணம். அனாத்மாக்களுடைய சிந்தனைகள், அனாத்மாக்களுடைய எண்ண விருத்திகள் எப்பொழுது பிரம்மத்தை மறைக்குதோ, அப்படி மறைப்புண்ட பிரம்மமாக தான் நாம் இருக்கிறோம். இப்போ நம்முடைய திருப்தி மறைப்புண்டு இருக்குது. ஏனால் நம்முடைய அனாத்ம சிந்தனைகள்லாம் திருப்தியில் இருப்பது இல்லை, அதிருப்தி ரூபமாகவே இருக்குது. அப்போ ஒரு கர்த்தவியம் என்று சொல்லக்கூடியதெல்லாமே, ஒரு செய்கிற செயலெல்லாம் இந்த பிரம்மம் நானுங்கிறது நிலையிலேருந்து செய்யப்படுதா இல்லை பிரமையிலேருந்து செய்யப்படுதா அப்படின்னு சோதனை பண்ணி பார்க்கணும். கர்த்தவியம் நம்ம செயல்களை, எண்ணங்களை, துணிதல்களை, நிர்ணயங்களை, மற்றவங்களோட உறவாடுதலை எல்லாம் செய்தாலுமே எப்படி செய்கிறோம்? ஒரு நிறைவின்மையில் போதாமை என்ற நிலையில் செய்கிறோமா, போதுன்ற நிலையில் செய்கிறோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, எவன் ஒருவன் போதும் அப்படின்ற நிலையிலேயே கர்த்தவியத்தோடு இருக்கிறானோ அவனுக்கு அந்த பிராந்தி ஞானம் இல்லை. பிராந்தி ஞானத்தோடு செய்கின்ற கர்த்தவியம் எப்பொழுதுமே ஆபத்து. இங்கே சரியான பிரமாணத்தினால தன்னை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்பொழுது இந்த பிரார்த்த தோஷத்தில் என் முன்னிலையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன்ற கர்த்தவிய புத்தி இருக்கலாம், கர்த்தாவாகவும் இருக்கலாம். அது எப்படிப்பட்ட கர்த்தா அப்படின்னு பார்க்கும்பொழுது, எப்போ அந்த கர்த்திருத்துவம், இந்த கர்த்தவிய புத்தி, கர்த்திருத்துவம் என்பது அனாத்மிக விருத்தி, அது அனாத்ம விருத்திங்கிறோம். அது பிரம்மத்தை மறைக்குதா? உங்களுடைய திருப்தியை அது மறைக்குதா அப்படின்னு சோதனை பண்ணி பாருங்க. இந்த நிமிஷத்துலேருந்தே ஆரம்பிச்சுடுங்க அந்த விரதத்தை. தள்ளி போட வேண்டாம். இதுக்கு ஒன்றும் பெரிய லேபரட்டரி எல்லாம் வேண்டியதில்லை. டெஸ்ட் டியூபு, கொனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, கலரி மீட்டர் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம மனசு தான் நமக்கு லேபரட்டரி. நான் செய்கின்ற அத்தனை கர்த்திருத்துவ போக்திருத்துவ விஷயங்கள் எல்லாம் என்னுடைய பிரம்மஸ்திதியை, பிராமி ஸ்திதி என்று சொல்லக்கூடிய திருப்தி நிலையை குலைப்பதாக இருக்கிறதா? அதை சரி செய்வதற்காக செய்கிறேனா? நான் பிரம்ம நிலையிலேருந்து நழுவிட்டேன், அதை சரி செய்வதற்காக இதை பேசுகிறேனா? அதை சரி செய்வதற்காக நான் உறவாடுறேனா? அதை சரி செய்வதற்காக இதை அனுபவிக்கிறேனா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இல்லை, அதெல்லாம் சரியாக தான் இருக்குது. என்ன தான் பண்ணுறது? உடம்பு, கை 2 கால் 2 கண் இருக்கிறதுனால எதை செய்து தானே ஆகணும். அதில் ஒரு உத்தமமாக காரியத்தை செய்கிறனே, சுப இச்சான்னு பேர். எப்போ ஒருத்தன் பிராமி ஸ்திதியில் இருக்கிறானோ, அபரோட்சமாக தன்னை பிரம்மம் என்று அசைக்க முடியாமல் உறுதியாக தெரிந்து கொண்டானோ, அந்த சாட்சாத்காரத்தில் அவன் நிலைத்து விட்டானோ, அப்பொழுது அவனுடைய செயல்களெல்லாம் சுப இச்சா அப்படின்னு பேர். மற்றவனுடைய இச்சையெல்லாம் அசுப இச்சா தான். அது ஒருத்தருடைய நன்மைக்காக, ஒருத்தருடைய ஆத்மனஸ்து காமாய, அவனுடைய தன் திருப்திக்காக செய்கிறான். இவன் மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு செய்கிறான். இப்போ நம்மக்கிட்ட இந்த பிராமி ஸ்திதி இல்லை அமனஸ்த பாவம், இந்த முனிநிலை, கைவல்யம், மோட்சம் என்று சொல்லக்கூடிய சாட்சாத்காரம் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது, இந்த உலக விவகாரங்கள், என்னுடைய அறிதல், செய்தல், அனுபவித்தல் என்ற 3 தொழில்களும் மறைக்குதான் பார்க்கணும். என்னை பிரம்மங்கிறத மறைச்சிட்டு நடக்குதா இல்லை பிரம்மம்னு காட்டிக்கிட்டே செய்தா? அப்போது நீங்கள் ஒரு டீச்சராக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகி நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் டீச்சருங்கிறத உங்கள் தொழில் மறைக்குதா? நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க, அந்த சமயத்தில் உங்களை நான் டீச்சர் இல்லை, நான் டீச்சராக இப்போ நடிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த தொழில் உங்களை டீச்சர் தன்மையை மறைக்குதா? இல்லை, மறைக்காமல் இருக்குது. உள்ளுக்குள்ளே நான் டீச்சர்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்கிறீங்க. ஆனால் இந்த பிஎட் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 4 மாதம் 5 மாதம் ஒரு ஸ்கூலில் போய் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அனுப்பி விடுவாங்க. அவங்க இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ் டீச்சரில், பசங்களும் டீச்சர்னு மதிக்க மாட்டாங்க.
அவங்களும் பாடத்தை எடுத்து வருவாங்க. அப்போது அவங்களுக்குள்ள அவங்க டீச் தான் பண்ணுறாங்க, ஆனால் தான் டீச்சருங்கிறது மறைச்சிக்கிட்டு தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு தன்னை டீச்சருன்னு இன்னும் முடிவு கட்டலை. இன்னும் சம்பளம் வாங்கி ஸ்கூலில் போய் அப்பாயின்மெண்ட் ஆகி உட்கார்ந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது. நாம் அந்த மாதிரி நம்முடைய பிரம்ம ஞானத்தை, பிரம்மஸ்திதியை, அகம் பிரம்மம் என்ற ஒரு உணர்வை இந்த உலக விவகாரங்கள் அல்லது அனாத்ம சிந்தனைகள், அனாத்ம விருத்திகள் மறைக்குதா? மறைக்காமல் தான் இருக்குது. சிரிக்கிறேன், பேசுகிறேன், நடக்கிறேன், படுக்கிறேன், உறவாடுகிறேன், அனுபவிக்கிறேன், செய்கிறேன். ஆனால் ஒரு கணமும் நான் பிரம்மம் என்பதிலிருந்து நழுவவில்லை, அது என்னை மறைக்கவே இல்லை அப்படின்னு இருந்துட்டா அது பேர் சமாதிங்க. அது பேர் தான் சமாதி, சமாஹித புத்தி, நான் டுவல் எக்ஸிஸ்டன்ஸ், அபேத நிலை, பேதமற்ற நிலை. அந்த அபேத நிலையை எப்படி அந்த பத்தாமவன் அபரோட்சமாக நான் பத்தாமவன் செய்தானோ, அதுக்கப்புறம் பத்தாமன் வேலையெல்லாம் செய்துட்டு தானே இருக்கிறான். வாங்கடா என் புள்ளி எடுங்க, அதை எடுங்க, இது எடுங்கன்னு சொல்லிட்டு தானே இருக்கிறான். அப்போது அவங்கள டவுட் இருக்குதா, இன்னும் பத்தாமவன் தேடிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குதா? இல்லை இல்லை, ஒரு அடியாக அது நிலை போச்சு இல்லையா? அப்போ பத்தாமவனாக இருந்து கொண்டு தான் அதை செய்கிறான். மீதி நேரத்தில் அவன் வந்து பத்தாமை தேடுபவனாக தானே செய்துட்டு இருந்தான். அப்போ பத்தாமவனை தேடுபவனாக இருக்கும்பொழுது சாப்பிட்ட சாப்பாடும், தேடுபவனாக இருக்கும்பொழுது நடந்து கொண்ட பேச்சுக்கெல்லாம் எப்படி இருந்தது? ஒரு அடையாத நிலையில், பிரம்மம் மறைக்கப்பட்ட நிலையில், தன்னை தான் மறந்த நிலையில் அவன் செய்து கொண்டிருந்தான். இப்போ பத்தாமவன் நானுன்னு தெரிஞ்ச பிறகு அதே ஆள் அதே தான் பேசுகிறான், செய்கிறான், எல்லாம் செய்கிறான். இப்போ எப்படி செய்கிறான்? பத்தாமவனை தேட வேண்டியதில்லை, பத்தாமவன் நானே அப்படின்ற ஒரு பூர்ண ஞானத்தில் மறைப்பின்றி செய்கிறான் பாருங்க. இதை தான் நீங்கள் மறைப்பின்றி, அது பேர் ஆவரணம்னு பேர். அந்த ஆவரண நீக்கம் வந்துதா? விட்சேபம் குறைஞ்சிருக்கலாம், அதை எஃப்ஐஆர்னு சொல்கிறோம். இந்த விட்சேபங்கள்லாம் முன்னே அதிகமாக இருக்கும், அடிக்கடி வரும், ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், அதான் எஃப். அந்த விட்சேபங்கள் வந்ததுன்னா நமக்கு நிலை கொள்ளாமல் கோபமும் அதுவும் வரும்போது இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஐ. அப்புறம் சீக்கிரம் நம்ம பழைய நிலைக்கு வரமாட்டோம், ரிக்கவரியும் ரொம்ப ஸ்லோ. இந்த எஃப்ஐஆர் முழுக்க தீவிரமாக இருக்கிற நிலை. இப்போ என்னாச்சு? இந்த பிராமி ஸ்திதி வந்த பிறகு மறைப்பில்லாமல் அது தெரிந்து கொண்டே இருக்கிறதுனால தன்னை மறந்து கூட நாம் வந்து மனிதனாகவோ ஜீவனாகவோ வாழ்வதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த எஃப்ஐஆரும் என்ன ஆகும்? குறைஞ்சிடும், ஃப்ரீக்குவன்சி கம்மியாயிடும், இன்டென்சிட்டி கம்மியாயிடும். அதாவது ஃப்ரீக்குவன்சின்னா அடிக்கடி நடக்காமல் எப்பயாவது ஒரு சமயத்தில் தான் நம்ம இந்த பத்தாமவன் தன்னை தேடுற நிலைக்கு போவான். அவன் கனவுல எங்கேயாவது சில சமயத்தில் தொலைஞ்சது ஞாபகம் வரும். தியானத்தில் உட்காந்துருக்கும்போது அந்த பழைய நினைவு வந்து பயம் வந்துடும். அப்புறம் தியானத்தில் எழுந்துக்குவான், அப்பாப்பா இது வந்து இது தொலைஞ்ச விஷயம், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம்னு எப்பொழுது அவனுக்கு திருப்தி வருதோ இப்போ அவனுக்கு ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சிடும். அடிக்கடி வருவதில்லை, வந்தாலும் மிக தீவிரமாகவும் இருப்பதில்லை, இருந்தாலும் அது பழையபடி நிலைவதிலையும் சீக்கிரமே அவன் பழைய நிலைக்கு வந்துடுகிறான். அது ரெக்கவரி. இந்த எஃப்ஐஆரை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து விட்சேபங்கள் குறையிறத தான் காட்டும். ஆவரணம் உடைஞ்சுதா, அதை நீங்கள் சோதனை பண்ணி பார்க்கணும். இந்த ஆவரணம் நீங்கினால் எப்படி இருக்கோங்கிறது ஒரு உணர்வு கிடைக்கணும் இல்லை? அந்த உணர்வை நீங்கள் எப்படி பெறுவீங்க? உலக விவகாரத்திலேயே இடுக்கிட்டு அந்த ஆவரணம் நீங்குமான்னு பார்த்துட்டு இருந்தால் ஆவரண நீக்கத்தில் கிடைக்கின்ற ஐக்கிய புத்தி உங்களுக்கு உலகத்தில் கிடைக்குமா? ஒரு பக்கம் கண்ணை திறந்துருக்கும், ஒரு பக்கம் காதை கேட்டிருக்கும், ஒரு 4 பேர் வேலை செய்துட்டு இருக்காங்க, அது மறைக்க தானே செய்யும். இப்போ மறைப்பு நீங்கிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஜீவன் முக்தன். இப்போ ஆவரணத்தை நீங்கள் நீக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆவரணம் நீங்காது. அப்போ ஸ்ருதம் பிரம்மமாக தான் இருக்கும், கேள்விப்பட்ட பிரம்மமாக இருக்கும், அகம் பிரம்மம்னு ஆகாது. அகம் பிரம்மம்னு ஆகணும்னா அதுக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த அனாத்ம விவகாரங்களிலே, அனாத்ம விருத்திகளிலே மனம் ஈடுபடாமல் பார்க்கணும். அதுக்கு வாய்ப்பு தருகின்ற சூழ்நிலையிலேருந்து விலகணும். 2 நாள் 3 நாள் ஆசிரமத்தில் உட்கார்ந்துடுங்க.
இல்லை உங்களுக்கு எங்கேயாவது ஒரு அமைதியான இடம் இருந்ததுன்னா போங்க. 3 நாள் 4 நாள் மொழியே தெரியாத ரிஷிகேஷ்க்கு போங்க. ஹிந்தி தெரியாதவன் மாதிரியும் அங்கே எதுவும் பேச வேண்டாம் யார்கிட்ட. பசிக்கும் போது எங்கேயோ தண்ணியை கொடுக்குங்க. ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக இருங்க. தூக்கம் வந்தால் தூங்குங்க. முழிப்பு வந்தால் உட்காருங்க. கங்கையை பார்த்து ரசிங்க. எல்லாத்தையும் பாருங்கள். கண்ணை மூடுங்க. அந்த ஆவரணம் உடையட்டும். இந்த ஆவரணம் அதை நீங்கள் தான் செய்யணும். உங்களுக்கு தெள்ள தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லா விதமான இந்த அனாத்ம விருத்திகள்லாம் அடங்கி, ஏன்னா சுற்றுச்சூழல் அடங்கிடுச்சுன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அடங்கிடும் இல்லையா? அது அடங்கிய பிறகு மனம் இப்பொழுது விட்சேபங்கள் எல்லாம் விலகி இருக்கும். இப்போ ஆவரணங்கிறது மட்டும்தான் இருக்கும். இப்போ விட்சேபத்தையே வச்சுக்கிட்டு ஆவரணத்தை நீக்கணும்னா முடியுமா? விட்சேபங்களெல்லாம் முதல்ல கொடுங்க. விபரிய புத்தியெல்லாம் விடுங்க. விபரிய புத்தி எப்போ வரும் தெரியுங்களா? விட்சேபங்கள் இருந்தாலும் விபரிய புத்தி வந்துடும். தன் குழந்தை, தன் மகள், தன் சொத்துன்னு வரும்பொழுது விபரீத புத்தி வந்துடும். என்னதான் நீங்கள் கயிறுன்னு தெரிஞ்சாலும் பாம்பு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள மறுபடியும் உணர்வு கொந்தளிப்புகளும் பயமும் அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்ற ஒரு ஏக்கமும் பயமும் வந்துடுச்சுன்னா அப்போ அது வந்து இந்த அது பேர் விட்சேபத்திலேயே மோசமான விபரியம், வினோதமான எண்ணம். தன்னை ஆத்மா உடம்புன்னே நினச்சிறது, மனம்னே நினச்சிறது, அப்படின்னு நினச்சிது. எவ்வளோ ஞானம் இருந்தாலும் இந்த விபரியம் வந்துடுச்சுன்னா என்ன செய்ய முடியாது. ஒருவேளை நீங்கள் சுற்றுச்சூழல்லேருந்து விலகி இருந்து ஒரு இடத்துல இந்த அனாத்ம விருத்திகளெல்லாம் அடங்குபடியான ஒரு இருந்தாலும் தியானத்தில் உட்காரும்போது கஷாயம்னு ஒன்று கடந்த கால வாழ்க்கையில் இதெல்லாம் அப்போ வரும். இது வரைக்கும் உலகமெல்லாம் மறைச்சி வச்சுருந்தது. இதே கவனத்தில் இருக்கிறோம். துணி துவைச்சிட்டு இருந்தோம், காய போட்டோம், ஏதோ பண்ணும்போது பழசெல்லாம் மறந்து போயிட்டோம். ஆனால் இதெல்லாம் நிறுத்தின பிறகு பழசு வெளியே வரும். அந்த பழசையும் வெளிவந்த பிறகு அதையே நாம் வந்து திதிக்ஷான்ற முறையிலையும் வைராகிங்கிற முறையிலையும் விவேகத்தினாலும் அதை வந்து கிள்ளி எரிஞ்சிடணும். அது அணைஞ்ச பிறகு கஷாயமும் நீங்கிடும். இல்லைனா வாழ்நாள் முழுக்க கஷாயத்தை வச்சுருக்குது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நம்ம ஞானின்னு 10 வருஷம் இருந்துகிட்டு இருப்போம். ஆனால் 11ஆவது வருஷம் ஏதாவது ஒரு நாள் ஒரு பிரச்சனை வரும்பொழுது சடார்னு அந்த கஷாயம் வெளியே வந்துடும். அழியுங்க முதல்ல. அதனால் ஆவரணத்தை அழிச்சிட்ட பிறகு தன்னை பிரம்மம் என்று நிச்சயப்படுத்திக்கிட்ட பிறகு எவ்வளவு கஷாயம் வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. அந்த காரியத்தை நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்க? தள்ளி போடக்கூடாது. அது பேர் நிதித்தியாசனம். அது பேர் அபரோட்ச ஞானம், அவ்யவஹித உணர்வு, அகம் பிரம்மம். நானும் பிரம்மமும் ஒரு பொருளே, ஓரிடத்தில் ஒரே சமயத்தில் எப்பொழுதும் இருப்பவர்கள். 2 பேர் இல்லைங்க, நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் அவ்விவகிதம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அது உள்ள ஆழமான பொருள் இருக்குது. இதுதான் சொன்ன, ஒரு பொருள் ஓரிடத்தில் ஒரு காலத்தில் ஒன்று தான் இருக்க முடியும். அப்போது நானும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த இடத்துல ஆத்மா ஒன்றின் மேல் தான் வைக்கணுமா? அப்போ 2 பொருளை இப்போ நீங்கள் ஆத்மா உட்கார வச்சா நான் எங்கே போயிடுவேன்? ஆத்மா உட்கார வச்சு நான் போயிட்டேன்னா என்ன ஆகுது? இப்போ நான் ஆத்மாவை பெற்றவனாக இருக்க முடியாதுல்ல. அதனால் இந்த ஆவரண வெடிப்பில் ஆவரண நீக்கம் புதுசாக ஒரு பொருள் உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்காது. ஒரு பொருளையும் கொடுக்காது. உங்களுக்கு ஒரு சிரிப்பை தான் கொடுக்கும். அட இத்தனை நாள் இதைத்தானே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் இப்போ தானே அது பேர் என்னான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். அப்போ 10ஆம் அவன் என்ன சொல்லுவான்? பரோட்சமாக இருக்கிற வரைக்குமாவது அவன் கொஞ்சம் ஞானி மாதிரி இருப்பான். ஐயோ 10ஆம் அவன் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நானும் தெரியும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? வெக்கமாக தானே இருக்கும். இதையா நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ நானுங்கிற உணர்வு தான் ஆத்மா, நானுந்த உணவு தான் கடவுள், இன்னொரு பொருள் கிடையாது. இப்போவே நீங்கள் நானுன்னு எதை சொல்கிறீங்களோ தியானத்தில் அது முருகன் தான்.
புதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராபதி காவல சூர பயங்கரனே. அந்த முருகன் அவன் உதிக்காமலும் மறைக்காமலும் மறவாமலும் நினையாமலும் நான் இருக்கிறான். அப்போ இன்னொரு பொருளை கொண்டாந்து வைக்கணும், எப்போ வரும்னுலாம் கேட்காதீங்க. நீங்கள் தான், நான் என்ற உணர்வு தான் பிரம்மம். அதில் என்ன நீங்க வேண்டியிருக்கு? நானுங்கிறதுல எதை நீங்கன்னா பிரம்மமாக இருக்குன்னா, இந்த அனாத்ம விருத்திகள் நீங்கிய போது அந்த நான் பிரம்மம். அனாத்ம விருத்திகளுடன் கூடியிருக்கும் பொழுது அது அப்பிரம்மம். ஆனால் எப்பொழுது இந்த சாட்சாத்காரம் வந்துடுச்சோ அதுக்கப்புறம் அனாத்ம விருத்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆவரணம் போயாச்சு. இனிமேல் தயக்கமே இருக்காது. அந்த நிலையை நீங்கள் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த தனிமை, உலக விவகாரங்களில் ஈடுபடாமல் இருத்தல், அதுக்காக ஒட்டுமொத்தமாக சந்நியாசம் மாதிரி போயிடுறதில்ல. கொஞ்ச காலத்துக்கு இந்த ஆவரணம் கிழிகிற வரைக்கும் இருக்கட்டுமே. நான் உலகன்ற இந்த சருமம் தானே பிரித்து வச்சிருக்குது. இந்த சருமத்தை கிழிச்சிட்டோம்னா நானும் உலகமும் ரெண்டும் ஒன்றாயிடுமே. இந்த நான் உள்ளே இருக்கிறேன், உலகம் வெளியே இருக்குதுங்கிறது புத்தி இந்த தோலால் தானே வருது. இந்த தோலை கிழிக்கிறது தான் ஆவரணம். இது கிழிச்ச உடனே உள்ளே இருக்கிற ஆத்மாவும் வெளியே இருக்கிற ஈஸ்வரனும் ஒன்றுன்னு ஆயிடும். அந்த தோலை கிழிக்கிறதுக்கு உலக விவகாரங்கள் இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலம் உள்ள வராதபடி ஒரு வாழ்க்கையை ஒரு நாள் ஆவரணம் கிழிது வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு உங்களுக்கு அந்த ஸ்திதி வந்துடுச்சோ, பிரம்ம மறைப்பின்றி உங்களுக்கு தெரியுதோ, உங்களுக்கு நீங்கள் மறைப்பின்றி தெரியணும். எப்பெல்லாம் இந்த உணர்வு கொந்தளிப்பு வருதோ அப்பெல்லாம் மறையுதுன்னு அர்த்தம். அப்போ நாம் எப்பொழுது நமக்கு நாமே மறை உண்டு கிடைக்கிறோம்னா, எப்பொழுது என் மனம் வேதளித்து வேத புத்தியில் இறங்குதோ அப்போ தான் அது கிடைக்கும். அந்த அபேத புத்தி உண்டாக்கணும். அபேத ஞானம் இருக்குது. இந்த புத்தியிலையும் உணர்விலையும் நமக்கு இந்த அபேத உணர்வு வரணும். இந்த அபேத உணர்வு வருவதற்கு என்ன தான் கிடைக்கணும்னா, இந்த மத்த புத்தி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையிலேருந்து இந்த மாதிரி தனிமையில் கிடைக்க முடியாத பொருளாதார கஷ்டம் இருக்கலாம், தனிமையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கூட இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த சம்சாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பேதம் எப்படி உண்டாகுதுன்னா, தன்னலம் என்ற ஒரு உணர்வு தான் பேதத்தை உண்டாகுது. தன்னலம்ங்கிறத செல்ஃபிஷ்னஸ், சுயநலம்ங்கிறாங்க. சுயநலம் இருக்கிறவனுக்கு பேத புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கும். யாருக்கும் எதுவும் கொடுக்கவே மாட்டான். யாரோட அன்பு பாராட்ட மாட்டான். யாராவது அன்பு காட்ட வந்தால் கூட பயந்துருவான். ஏன் இப்படியெல்லாம் நெருங்கி பழகிறாங்க, எதுக்கு என்கிட்ட பேசுகிறாங்க, என்னை பார்த்து ஏன் சிரித்தாங்க, அப்படியெல்லாம் பயப்படுவாங்க. அது தன்னலம். தன் நலத்தை கெடாத பார்த்துக்கணும். தன் நலத்துக்கு கேடு வரும் இவங்களால, தன் நலத்துக்கு கேடு வரும் இதை கொடுத்துட்டா, இது வாங்கிட்டோம்னா தன்னலத்துக்கு கேடு வரும் அப்படின்னு கொடுக்கல் வாங்கல ஒரு பயம், உறவுகளில் அன்பு பரிமாறுவதில் ஒரு பயம் எப்பொழுது போகுதோ அப்போது இந்த தோல் நான் உலகம்னு பிரித்து விட்டுடும். அனுபவரீதமான ஒரு அகண்டாகார விருத்தியையும் அனுபவரீதத்தின சர்வாத்ம பூதம்னு சொல்வார். எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு, எல்லாரும் என்னில் இருக்கிறார்கள் அப்படின்ற ரெண்டு உணர்வும் வந்த பிறகு என்னை தவிர எதுவும் இல்லைங்கிற அறிவு நிலைக்கும். இந்த 3 ஸ்டேட்மெண்ட், அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு வந்துடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ப்ராக்டிக்கல் ரீதியானது தன்னலம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பரோபகாரமான வாழ்க்கை. அது நம்ம பெரியவா எங்கே இருக்கிறார்? அவர் இங்கே இல்லையா? ஏதோ உட்காந்துருக்கிறார். அவர் பரோபகாரம் பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அந்த 7 வால்யூம் எழுதியிருக்கிறார்ல, பேர் என்னங்க அது? அந்த புக்கு என்னம்மா?
மனதின் குரலை அவர் நம்ம பெரியவா சொல்லி எழுதின புக்கு தெய்வத்தின் மனது, அவருடைய மனதின் குரல் தான். தெய்வத்தின் குரலில் இந்த பரோட்சத்தை பற்றி அவர் எழுதுனதை நீங்கள் படிக்கணுங்க. நம்ம லைப்ரரியில் கொண்டாந்து விற்கிற அந்த புக்கெல்லாம் பரோட்சன்ற பரோபகாரம். பரோபகாரத்தை தன்னலம் இல்லாத ஒரு நிலை, அந்த தன்னலம் போகிய நிலை அது பக்தியினாலும் கர்மயோகத்தினாலும் தியாகத்தினாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதுக்கு தான் நம்ம சமதமாதி ஷட்கங்களும் தியாகத்தை எல்லாம் பகவத்கீதையில் அவர் சொல்கிறார். நம்ம தியாகத்தை பற்றி இன்னும் யாருக்கும் கொடுக்கல ஸ்லோகங்கள்லாம். இன்னும் அடுத்த கான்ஃபரன்ஸில் நிறைய தலைப்புகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. நூற்றுக்கணக்கான தலைப்புகள் இருக்குது. இந்த தலைப்புகளை நீங்கள் ஒரு கட்டுரையாகவே எழுதிக்கலாம். நல்ல நல்ல கட்டுரைகள் இருக்கணும். அதை நம்ம தொகுத்து நம்ம வெளியீடாக போடுவோம். உங்களுடைய பேச்சுகளெல்லாம் ஒரு கட்டுரையாக எழுதி கொடுத்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய மாநாடு நடத்தெல்லாம் புக்கு போடுறாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம கட்டுரைகளும் நமக்கு ஆத்ம ஞானம் படிக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தில் பகவத்கீதையை உள்ளபடி புரிஞ்சுக்கிறதுக்கு இது கையேடாக இருக்கும் இல்லையா. அதனால் உங்களுடைய ஆராய்ச்சியும் ஸ்லோகத்துக்கு விரிவாக்கத்தையும் தலைப்புகளையும் மறந்துடாமல் ஒரு நூலாக எழுதி வச்சுங்க கட்டுரை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மாதம் ஒரு முறை இது மாதிரி சந்திப்போம். இந்த பகவத்கீதையில் உள்பொருள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் உபனிஷத்துக்களை எடுத்துக்கொண்டு உபனிஷத்து மந்திரங்களில் பல தலைப்புகள் அங்கே இருக்கலாம். அதிகாரி, குருவின் தன்மை அப்படின்னு பல விதமாக இருக்கும். சிஷ்யனின் ஈடுபாடு, ஸ்ரத்தை, நிறைய ஓமானங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், உபாசனைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அதையெல்லாம் நம்ம ஒரு ஆய்வு நூலாக நம்ம கொண்டு வரணும். கொண்டு வரதுன்னா பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கெல்லாம் உபனிஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் திருக்குறளையோ அல்லது திருமந்திரத்தையோ கந்தர் அனுபூதியோ புரிஞ்சுக்கணுன்னா இந்த கையேடு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது சாதாரண மக்களால் எழுதப்படலை, இந்த அபரோட்சமாக உணர்ந்த ஞானிகளால் எழுதப்பட்டது. அவங்க உணர்வை தான் கொட்டியிருக்கிறாங்க, அவங்க பாண்டித்தியத்தை காட்டலை. மற்ற கான்ஃபரன்ஸெல்லாம் அவங்க அறிவை புகட்டிக்கிறதுக்கு காட்டுவாங்க, சைட்டேஷன் அங்கே இங்கெல்லாம் போட்டு காட்டுவாங்க. ஆனால் நீங்கள் உணர்ந்ததை சொல்கிறீங்க. காமம் பிறக்கும் இடம், காமம் தோன்றுகின்ற இடம், காமத்தினுடைய ஒளியும் இடம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம். காமம் எதில் பிறக்கிறது, எதனால் பிறக்கிறது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்க. அவரே சொல்லியிருக்கிறார். சரி, இந்த ஆவரணத்தை கிழியுங்க. அது கிழிப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை நீ செய்யுங்க. நான் நிறைய உபாயங்களை கொடுத்துருக்குறேன். ரொம்ப எல்லாருக்கும் பொருத்தமான ஒரே உபாயம் பரோபகாரம்தான். தன்னலமில்லாத வாழ்க்கை, பிறருக்காகவே வாழ்கிறது. மற்றவங்கெல்லாம் நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்க, சரி இழிச்சு வாங்கி நினச்சிக்குவாங்க அப்படின்னு நினச்சோன்னா உங்களுக்கு திருந்தறதுக்கு நீங்கள் செய்கிறீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு என்ன, நமக்கு பாராட்டு மாலை அப்படிலாம் அவங்க கொடுக்கணும்னு நான் செய்கிறோம். நம்ம பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறோம். பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க ஏதாவது சொல்கிறத பற்றி நமக்கு என்ன, க்ளீன் ஆச்சாங்கிறது தான் முக்கியம். நம்ம மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த தியாக மனசு வாழும் பொழுதே இருப்பதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம சாகும்பொழுது எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, இங்கே விட்டுட்டு தான் போகிறோம். அது வேற யாரோ அனுபவித்து விட தக்காரும் அல்லது தகவுடையவர்களுக்கும் இப்பொழுதே போய் கொடுத்துடுவோம். நம்ம குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே சம்பாதிக்கிட்டோம். நம்முடைய சொத்துக்களெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போனால் அதை விட மோசமான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்கவே முடியாதுங்க. பங்காளிகளுடைய சண்டைகளும், அண்ணன் தம்பி அக்கா தம்பிக்குள்ள போராட்டங்களும் சண்டைகளும் சொத்துனால தாங்க வருது. அந்த சொத்தும் சமமாக பிரிக்க முடியாமல் இருந்தால் என்ன செய்யுது? ஒருத்தர் நிலத்தில் கிணறு இருக்குது, ஒருத்தர் நிலத்தில் கிணறு இல்லை. இப்போ 2 பேருக்கும் 2 ஏக்கரை எப்படி பிரிக்கிறது? 1 ஏக்கர்னா 1 கிணறோடு அவர் போகுது, இது வீடோடு. கிணறுக்கு வீடு சமமா அப்படின்னாரு. இப்படியே வாழ்நாள் முழுக்க போயிட்டு அவங்களும் பயன்படுத்தாமல் அது கோர்ட்டு வாய்தான்னு போகுது. கையில் இருக்கின்ற போதே கொடுத்துடுங்க. இந்த மூச்சு காற்று இன்றைக்கி நிற்குமோ, நாளைக்கு நிற்குமோ, அடுத்த நிமிஷம் நிற்குமோன்னு நமக்கு தெரியாது. உங்களுடைய ஜீவனத்தை இறைவன் பார்த்துக்குவார். சொத்து சுகங்களெல்லாம்
கொடுத்துடுங்க. பரோபகாரத்தை கொடுங்க. ஒருவேளை உங்களை ஏமாற்றப்படலாம், அதை பற்றி கவலை வேண்டாம். தியாகம் தான் நமக்கு முக்கியம், மன தூய்மை முக்கியம். இந்த அபரோட்ச ஞானமும் இந்த ஆவரண நீக்கமும் எப்போ நமக்கு வந்துடுச்சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த சொத்து சுகம் உங்களுக்கு தேவையா? அதனால் சொத்து சுகத்தெல்லாம் கொடுங்கன்னு நான் கேட்கல. நான் என்ன நினைக்கிறீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு தேவை அறிந்து குறிப்பறிந்து நாம் கொடுக்கின்ற பழக்கத்தை வச்சுக்கணும். பணமாக கொடுக்கணும்னு சொல்லலை, அறிவுரையாக கொடுங்க, உழைப்பாக கொடுங்க, இன்முறுவலாவோடு கொடுங்க, 4 நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். பொருளுடையோர் பொருள் தாருங்கள். பொருள் தர்றது தான் நான் பரோபகாரம்னு நான் சொல்லலை. விட்டு கொடுத்தலும், மன்னித்தலும், பகைமை பாராட்டுதலும், அன்பு மொழி சொல்லுதலும், ஜாதி பத வேற்றுமை இல்லாமல் பழகுவதும் தானுங்க இந்த மனசை 2 இல்லாத பண்ணும். 2 பேதத்தை உண்டாக்குறதே இது தானே. அதில் அன்புடையவர்கள் அவங்கள பிரிக்க வேண்டாம். அன்பு காட்டுறவங்க நடுவில் கொண்டு போய் பிளவை ஏற்படுத்த வேண்டாம். சில பேர் அப்படி செய்கிறாங்க. 2 பேர் ரொம்ப நட்பாக இருந்தால் இவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள எப்படியாவது புகைச்சல் ஊட்டுற மாதிரி இவர்கிட்ட அவரை பற்றியும் அவர்கிட்ட இவரை பற்றியும் ரகசியமாக போட்டு வைப்பாங்க. அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களை அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிம்பாங்க. அது யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், உங்களுக்கு நெறிஞ்சவர் தான் அப்படின்வாங்க. அப்போ அவனுக்கு விட்சேபம் சும்மாவாக இருக்கும். இந்த ஆவரணம் யாருன்னு தெரியாத ஆவரணத்தில் விட்சேபம் என்ன ஆகும்? அவன் 4 ஃப்ரெண்ட்ஸுங்களில் யாரை 4 பேர் மேலே எனக்கு சந்தேகம். அது செய்யவே கூடாது. புறங்குறாமையை பற்றி வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்லிடுறார். இருக்கிறதுல மோசமானது புறங்குறாமை. இது கூட பரோபகாரத்தில் ஒன்று தான். யார் புறம் கூறினாலும் புன்முறுவலோடு அவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். சரிங்க, அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு அவங்கள அனுப்பிச்சி வச்சுருங்க. நாமளும் செய்ய வேண்டாம். இது பேர் தான் நான் பரோபகாரங்கிறேன். இந்த மனநிலை அபேத புத்தி நமக்கு வந்துடுச்சுன்னாக்கா நமக்கு நல்லது. நம்முடைய ஆவரணம் சீக்கிரம் கிழிஞ்சிடும். இதுக்கு விவிக்த தேசமோ காசி யாத்திரையோ தேவையில்லை.